கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த புதிய நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளில் பெரிய காரியங்களை உங்களுக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். வியாதிப்பட்டிருக்கீங்களா? வியாதி சுகமாகும். பணப்பிரச்சனை இருக்கீங்களா? அந்த பிரச்சனை வெளியே ஆண்டவர் உங்களை கொண்டு வருவார். வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையா? பிரச்சனை மாறும். ஊழியம் செய்கிற இடத்துல பிரச்சனையா? பிரச்சனை மாறும். ஏசப்பாவனால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் செய்வார். கலங்காதீங்க, சரியா? உங்களுடைய ஜெப குறிப்புகளை கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. அடின்னு உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏசப்பா அற்புதம் செய்வார். உங்கள் நண்பர்களுக்கு ஜீவ வார்த்தையை அறிமுகப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை கூட எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார், சரியா? இந்த நாளில் ஜீவ வார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 14:7 வசனம். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆண்டவர் சிறையிருப்பை திருப்பும்போது களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகுமா? சிறையிருப்பு அனுபவத்தில் இருக்கிறதை போல இருக்கிற மக்களை ஏசப்பா விடுதலை ஆக்கும்போது நன்மைகள் உண்டாக ஆரம்பிக்குது. நல்ல காரியங்கள் குடும்பத்தில் நடக்கும், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். நல்ல படிப்பு, நல்ல வேலை, பிள்ளைகளுக்கு நல்ல திருமணம், இன்னும் நல்ல பிஸ்னஸில் ஒரு மேன்மை, நல்ல ஊழிய வாய்ப்புகள், வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம், கடன் பிரச்சனை மாறுகிற ஒரு அனுபவம் அப்படின்னு வரும்போது என்னாகும்? களிப்பும் சந்தோஷமும் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். நம்ம வாழ்க்கையில் சும்மா மகிழ்ச்சி வராதில்ல, சும்மா களிப்பு வராதில்ல. இந்த பூமியில் பாருங்கள், மக்கள் குடித்து வெறித்து மனம் போன போக்கில் வாழ்ந்து கழிக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு, அதெல்லாம் போயிடும். அப்புறம் அவங்க துக்கத்தோடு தான் இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையின் முடிவும் பரிதாபம். ஆனால் இயேசுப்பாவை தேடுகிற மக்களுக்கு அப்படி இல்லை. அவங்க கட்டுகளெல்லாம் கர்த்தர் உடைச்சி, நோய்களெல்லாம் குணமாக்கி, பிசாசின் போராட்டத்தில் விடுதலையாக்கி, அவங்க வாழ்க்கையில் நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை, மகிழ்ச்சி ஆண்டவர் தருகிறார், சரியா? அதில் இன்றைக்கு நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, சிறையிருப்பின் அனுபவத்தில் இருந்தால் உங்களை விடுதலையாக்க போகிறாரு. சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் இயேசப்பா தரப்போகிறார். நம்புவீங்களா? விசுவாசிப்பீங்களா? நிச்சயமாக செய்வார். ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஒரு காலத்தில் எங்கள் குடும்பம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக அப்படி தான் இருந்துச்சு. எங்கள் வாழ்க்கை ஒரு சிறையிருப்பு அனுபவம் தான். வியாதி, கடன் பாரம், சமாதானம் இல்லை, எதுவுமே இல்லை. எல்லாமே இழந்த நிலையில் தான் எங்கள் குடும்பம் போயிட்டே இருந்துச்சு. இயேசப்பா என்றைக்கு நாங்கள் ஏற்றுக்கொண்டோமோ எங்கள் வாழ்க்கையே மாறிச்சுது. எங்களை ஆண்டவர் அவருடைய கிருபையினால், அவருடைய ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதித்து இன்றைக்கு அவருக்குள்ளே, கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக வச்சுருக்காரு, சரியா? அதே இயேசப்பா உங்களை வைக்க போகிறார். நம்புவீங்களா? உங்களுக்கு ஆடியன் ஜெபிக்கட்டுமா? என்னோட கூட வந்து ஜெபிப்பீங்களா? ஜெபிப்போம். எங்கள் அன்பு தகப்பனே, நம்முடைய விலையேற பெற்ற பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய கிருபைக்காய் நன்றி. ஆண்டவரை சிறையிருப்பில் இருக்கிற உங்களை பிள்ளைகளை விடுதலையாக்கி களிப்பும் மகிழ்ச்சி நீர் உண்டாக செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய மகிமை இப்போது இறங்கி வரட்டும். எல்லா தடைகளும் மாறட்டும், எல்லா போராட்டங்களும் மாறட்டும். யாரெல்லாம் ஆண்டவரை சந்தோஷம் இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளில் பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஒரு தெய்வீக கிருபை, ஒரு தெய்வீக ஞானம், ஒரு தெய்வீக பிரசனம் எல்லா குடும்பத்திலும் வெளிப்படட்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பிஸ்னஸ் பண்ணுற எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. தனியார் நிறுவனங்களில் ஆண்டவரே, இன்னும் அரசு பணியில் இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருங்க. வேலை தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வேலையை கொடுங்க. ஜெபத்தை கேட்டு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.